Hello students, welcome to Thanga Kanitham. இன்னைக்கு நாம 10th standard maths chapter 2 exercise 2.6ல 5th problem பார்க்கலாம். இந்த questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the 104th term and 4th term of an AP are 125 and 0. Okay, அதாவது APல 104th term வந்து 125 னும் 4th term வந்து 0 னும் கொடுத்திருக்காங்க. Okay, so இந்த condition நாம யூஸ் பண்ணிக்கிட்டு find the sum of first 35 terms. Okay, அதே APல இருக்கிற first 35 terms உடைய sum value, அதாவது அதனுடைய total value. So இததான் வந்து find out பண்ண சொல்லி questionல கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஜெனரலா APனா என்ன? arithmetic progression. இந்த arithmetic progressionல nth term நாம எப்படி எழுதுவோம்? ஞாபகம் இருக்குங்களா? ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். Tn is equal to a plus n minus 1 into d. Okay. So, இதுதான் வந்து general term. அப்படி இல்லைன்னா இதை nth term அப்படின்னு சொல்லுவோம். Of an AP. அது APல இதுதான் வந்து nth term. ஓகேவா? அப்போ அதாவது nth term அப்படின்னா Tn வருது. அப்போ 104th termனா என்ன வரும்? T104 வருமா? ஓகே. So, T104 equal to a plus இங்க n இருக்கும்போது இந்த இடத்துல n minus 1 அப்ப 104 என்ன வரும் 103d equal to அதோட வேல்யூ 125 இதை நாம ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 4th term வந்து 0 ன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ இந்த n இருக்க இடத்துல 4 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு t4 கிடைக்கும். சோ a plus இங்க n இருக்கும்போது இங்க n minus 1 அப்ப இந்த இடத்துல 4 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 3d equal to and அதோட வேல்யூ 0 இதை நாம ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா நமக்கு a and d ஓட வேல்யூ கிடைச்சிடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் சைன் மட்டும் சேஞ்ச் பண்றேன் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு. அப்ப என்ன ஆகும்னா இந்த இடத்துல a இருக்கும், இந்த இடத்துல மைனஸ் a இருக்கும், ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆயிடும். இந்த இடத்துல பார்க்குறோம் இங்க 103 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ சப்ட்ராக்ட் பண்றீங்க, ஏன்னா இங்க வந்து பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. வேற வேற சைன்ல இருக்கிறதுனால நாம இதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 100 வருமா? தட் இஸ் 100d ஈக்குவல் டு 125. ஸோ d இஸ் ஈக்குவல் டு 125. இந்த 100ம் dயும் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல பாருங்க பிளஸ் மைனஸ்னு எதுவுமே சிம்பிள்ஸ் இல்லை. ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இல்லை அப்படின்னா இது ரெண்டும் ப்ராடக்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ ப்ராடக்ட்ல இருக்கிற 100 நாம இப்போ ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு போறோம். அப்போ என்ன ஆகும்? டிவைடா மாறிடுமா? அப்போ 125 டிவைட் பை 100 வரும். இதுக்கப்புறம் 5 டேபிள் யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணலாம். என்ன வரும்? 2 5s 10 வரும், அதுக்கப்புறம் ஒரு 0. இந்த இடத்துல 2 5s 10, இப்போ பேலன்ஸ் 2 இருக்கும். பக்கத்தில் போட்டிங்கன்னா 25 வரும். 5 5s 25. அகைன் இது நமக்கு 5 டேபிளில் கேன்சல் ஆகும். 4 5s 20, இங்க 5 5s 25. இதுக்கப்புறம் நம்மளால கேன்சல் பண்ண முடியாது, அது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ d ஓட வேல்யூ நமக்கு 5/4 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் a ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். நமக்கு ஆல்ரெடி 2 ஈக்குவேஷன்ஸ் தெரியும், இதுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். பட் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால இதை வச்சுட்டு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். So from second equation a plus 3d equal to 0. இதுல d ஓட வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். So 3 into d ஓட வேல்யூ 5/4 equal to 0. So next stepல a plus 3 5s are 15 divide by 4 equal to 0. நமக்கு a ஓட வேல்யூ தானே வேணும். இப்போ எக்ஸ்ட்ராவா இருக்க அந்த plus 15/4 equal to ஆப்போசிட் எடுத்துட்டு போறோம். அப்போ நமக்கு அது minus 15/4 கிடைக்குது. ஓகே, இப்போ a ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் 15/4. d ஓட வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அது 5/4. ஓகே, சரி. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 35 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? சம் அப்படின்னாலே அது என்னது? Sn. ஓகே, ஏபியில் Sn ஃபார்முலா என்ன? n/2 into 2a plus n minus 1 into d. இதுதானே ஃபார்முலா. இதுல வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ணலாம். எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்கன்னா 35 டேர்ம்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல n equal to 35. ஓகே, அப்போ என்ன வரும்? S35 equal to இங்க எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் 35ன்னு போட்டுடுங்க. இப்போ 35/2 2a.
ஸோ 2 into A. A ஓட வேல்யூ minus 15/4 plus n minus 1. n வந்து 35. இப்போ 35 minus 1 போட்டிங்கன்னா 34 வரும். into D. D ஓட வேல்யூ 5/4. இதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே நமக்கு டினாமினேட்டர் 4 இருக்கு. செகண்ட் டேர்ம்லேயே நமக்கு டினாமினேட்டர் 4 இருக்கு. இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இங்கே மேலே கிழமையோட கேன்சல் பண்ண வேண்டாம். நான் அப்போ சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டில் கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 into 15 30 வரும். ப்ளஸ் 34 into 5 இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டிவைட் பை 4. ஸோ 35/2 into இப்போ இங்கே பார்க்குறோம் -30 + 170 வேறு வேறு சைனில் இருக்கிறதுனால இதை நாம் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 170லேருந்து 30 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 140 கிடைக்கும். டிவைட் பை 4. இதுக்கப்புறம் இதை நம்ம அகைன் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இங்கே 2 டேபிளை கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2. இந்த இடத்துல 7 2s are 14. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 0. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் 2 டேபிளை கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 2 2s are 4. இங்கே 3 2s are 6. அதுக்கப்புறம் பேலன்ஸ் 1 இருக்கும். பக்கத்தில் போட்டிங்கன்னா 10 வரும். 5 2s are 10. ஓகே, நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 35 into 35 டிவைட் பை 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ ரஃப் காலத்தில் 35யும் 35யும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். $1225 வருது. மல்டிப்ளை பண்ணும்பொழுது டிவைட் பை 2. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? என்ன வரும்? 6 2s are 12 வந்துடும். அதுக்கப்புறம் 2 1s are 2. இங்கே 2 2s are 4. பேலன்ஸ் 1 இருக்கும். அதுக்கப்புறம் 0 ஆட் பண்ணும்போது 5 2s are 10 வந்துடும். ஓகே, சரி. அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா 612.5 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 35 டேர்ம்ஸினுடைய சம் வேல்யூ. ஓகே, அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.